எங்க அம்மா அப்பாவை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். அவங்களும் என்னை ரொம்ப மிஸ் பண்றாங்க. எங்க ஊருக்கு நான் போறேன். எங்க அம்மா அப்பாவை எல்லாம் பார்க்க போறேன். என்ன இந்த அடுப்பு எரியவே மாட்டேதே. என் பொண்ணு ஊர்ல இருந்து வரா. இன்னைக்கு பொங்கல் பண்டிகையில பொங்கல் வைக்கணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பொண்ணு கீர்த்தி இன்னைக்கு ஊர்ல இருந்து வரா. கீர்த்திக்கு போன் பண்ணி பார்க்கலாம். சொல்லுங்கம்மா, நான் கோயம்புத்தூர் வந்துட்டேன். இன்னும் 1 hourல வீட்டுக்கு வந்துடுவேன். பரவாயில்லையே கீர்த்தி, சீக்கிரமா வந்துட்ட. நானும் அப்பாவும் உனக்காக காத்துட்டு இருக்கோம். வா. நீ வந்ததும் பொங்கல் படைச்சு சாமி கும்பிட்டுலாம். சரி வா, நான் வைக்கிறேன். சரிம்மா, நான் சீக்கிரம் வந்துடுவேன். நான் வந்தக்கப்புறம் சாமி கும்பிடலாம். சரி, நம்ம போன்லேயே பேச வேண்டாம். நான் வந்ததும் நேரில் பேசிக்கலாம். சரி, வைக்கிறேங்கம்மா. என்னது, சாந்திய வெளியவே காணமே. சாந்தி, எங்க இருக்க? என்னங்க, எதுக்குங்க கத்திட்டு இருக்கீங்க? நானே இப்பதான் வீடெல்லாம் சுத்தம் பண்ணி ஓஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். இப்ப நீங்க வேற வந்து கத்திட்டு இருக்கீங்க. இங்கேயும் காணுமே. எதுக்குங்க கத்திட்டு இருக்கீங்க? நான் எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கேன், எவ்வளவு நேரமா தேடிட்டு இருக்க தெரியல. நானும் பதில் சொல்லிட்டே தான் இருக்கேன். உங்களுக்கு தான் காதுலயே விழுகல. எனக்கும் டயர்டா இருக்கு. எனக்கும் ஒரு டீ போட்டு கொண்டு வா. இங்கேயே இருங்க. கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரேன்.
நாம 2 பேரும் தாய விளையாடலாமா? ஏப்பா தம்பி, கொஞ்சம் நில்லுப்பா. ஏப்பா தாய விளையாட வரையா? தாய விளையாட வேற ஒரு ஆள் குறையுது. உனக்கு வேலை இல்லைன்னா வாப்பா விளையாடலாம் கொஞ்ச நேரம். அண்ணன், இன்னைக்கு பொங்கல், எனக்கு தோட்டத்துல நிறைய வேலை இருக்கு. பொங்கல்னால வேலை செய்யறதுக்கு ஆளுகளும் வரல. ஒரு வாரம் லீவு. நீங்க வேணா எனக்கு உதவி செய்யறதுன்னா வந்து செய்யுங்க. என்னை எல்லாம் விளையாட்டுக்கு கூப்பிடாதீங்க. என்ன சரிங்களா? என் பொண்ணு வெளிநாட்டுல இருந்து வரா. இன்னைக்கு விளையாண்டது போதும். இன்னொரு நாள் பார்க்கலாம் தம்பி. நானே தனியாளா இவ்வளவு அறுவடையை எப்படி செய்வேன்னு தெரியல. என்ன போய் விளையாட்டுக்கு கூப்பிடுறாங்க. இவங்களை நினைச்சா சிரிப்பாதான் வருது. தோட்டத்தில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு மாடுகிற வேலை குளிப்பாட்ட கூட்டிட்டு போகணும். பொங்கல்னால வேலை கொஞ்சம் அதிகமாயிருச்சு. மாடுகளை குளிப்பாட்ட ஆட்டுக்கு வேலை கூட்டிட்டு போகணும். இந்த செடி கொடிகளுக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சியாச்சு. ஒரே ஆளு இவ்வளவு வேலை செய்ய முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. உடம்பெல்லாம் வலிக்குது. அறுவடை எல்லாம் பண்ணியாச்சு. தோட்டத்தில் இருக்கிற வேலை எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இனி வீட்டுக்கு போய் பார்க்கலாம். இன்னைக்கு பொங்கல்னால தோட்டத்துக்கு வேலைக்கு யாரும் வரல. எல்லாரும் ஒரு வாரம் லீவ் போட்டாங்க. எல்லா வேலையும் நானே செஞ்சேன். தனியா செஞ்சேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் வேலை செய்யறேன். சரிங்க, நீங்க ரெஸ்ட் எடுங்க. நானும் சாமி கும்பிட தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு மறக்காம என்னை எழுப்பி விடு. அப்பதான் மாடுகளுக்கு குளிப்பாட்டு ஆத்துக்கு கூட்டிட்டு போகணும். நீ பாட்டுக்கு வேலையே செஞ்சுட்டு இருக்காத. இல்லைங்க, நான் மறக்க மாட்டேன். நீங்க ரெஸ்ட் எடுங்க கொஞ்ச நேரம். நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து எழுப்பி விடுறேன். கிளம்பலாங்களா? ரொம்ப நேரம் ஆச்சுமா, அதான் கேட்டேன். நீதாப்பா வண்டி எடுக்கணும். சரி கிளம்பலவா? அம்மா கார் ஏறிட்டேங்கம்மா, சீக்கிரம் வந்துடுவேன். நீங்க ரெடியா இருங்க. நீங்க பொங்கல் வச்சுட்டு இருங்க, நான் வந்துடுவேன். ஏன்னா பாதியிலேயே இறங்கிட்டீங்க? நான் ஓட்டுனது சரியில்லையா? வேற வழியா வந்துட்டனும்? இல்லப்பா, எங்க ஊர்ல நடந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு. நான் எங்க வீட்டுக்கு நடந்து வரேன். நீ எங்க வீட்டுக்கு கொண்டு போய் லக்கேஜ் எல்லாம் வச்சிரு, சரியா?
இப்படி நடந்து போய் எவ்வளவு நாளாச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்க ஊர்ல நடந்து போறது. என்ன 2 பேர்த்த வெளியே காணோம், உள்ள போய் பார்க்கலாம். அம்மா அம்மா, உன் பொண்ணு வந்துட்டா பாரு. இனி நீ எங்களை விட்டு எங்கேயும் போக கூடாது. நீ எங்க போனாலும் நாங்களும் வருவோம். என் பொண்ணு எங்க இருக்காளோ அங்கதான் நாங்களும் இனிமேல் இருப்போம். எதுக்குமா அழுகுறீங்க? நான் தான் நீங்க நினைக்கும் போதெல்லாம் வந்துடுறேன்ல, அப்புறம் எதுக்கு வந்தோடனே அழுகுறீங்க? அழுகாதீங்க. இனி நான் போகும்போது உங்க 2 பேர்த்தையும் மறக்காம கூட்டிட்டு போவேன். சரி, நீங்க 2 பேரும் பேசிட்டு வாங்க. நான் போய் சாமி கும்பிட்றதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வைக்கிறேன். சரிம்மா, நீங்க போய் எடுத்து வைங்க. நானும் அப்பாவும் பேசிட்டு வரோம். அப்பா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்டா கண்ணு. எனக்கு என்ன, நீ இருக்க இல்ல, நீ தான் இழைச்சி போட்டியாட்டு இருக்குது. உன்னை பார்த்ததே எனக்கு போதும். உன்னை பார்த்ததே என்னுடைய எல்லா தேவையும் பூர்த்தி அடைஞ்ச மாதிரி இருக்கு. ஆனா அப்பா, நீங்களும் அம்மா மாதிரி பேசாதீங்க. சரி வாங்க, நம்ம போய் சாமி கும்பிடலாம். உன்னை தானே சொன்னேன். சரி வா, சாமி கும்பிடலாம் போய். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நாங்க பைய சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.